வெல்கம் டு அஃபோர்டபிள் டெக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோவை ப்ரீமியர் ப்ரோலேருந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஸோ எடிட் பண்ண வீடியோவை கண்ட்ரோல் எம் கொடுத்துக்கோங்க, அல்லது ஃபைல் போய்ட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் போய்ட்டு மீடியன் கொடுத்தீங்கன்னா போதும், இல்லை ஷார்ட்கட்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எம் கொடுத்தீங்கன்னாவே போதும். தென் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் நார்மலாக எந்த கேமரா எடுத்திருந்தீங்கன்னாவே H264 கொடுத்துக்கோங்க. அது எப்போவுமே எந்த இடத்துலையுமே வந்து ஈஸியாக ஒரு நார்மலான காமனான அவுட் எடுத்துக்கலாம். தென் வந்து ப்ரீசெட்டில் போயிட்டு என்ன அவுட் வேணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து யூடியூப் 1080 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ யூடியூப் வேணும், யூடியூப் 1080 கொடுத்துக்கோங்க. தென் வந்து HD அந்த மாதிரி எதாவது வேணும்னா மேலே ஆப்ஷன் இருக்கும், HD 1080 அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து யூடியூப் 1080 25 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் இது கொடுத்துக்கோங்க, இதுதான் பக்காவாக இருக்கும். தென் வந்து அவுட்புட் நேம் வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்போம். தென் இப்போ இந்த இடத்துல எடிட் பண்ணுறனா கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் நேம் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் அது எல்லாமே நேம் கொடுத்து ப்ரௌஸ் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். தென் எக்ஸ்போர்ட் வீடியோ, எக்ஸ்போர்ட் ஆடியோ எல்லாமே டிக்கில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தென் இதெல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை. தென் வந்து ஃபில்டர்ஸ், வீடியோஸ், ஆடியோ, மல்டிப்ளெக்சர், FTP அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. வீடியோஸில் போயிட்டு ஃப்ரேம் ரேட் 25 இருக்குது, ஃபீல்டு ஆர்டர், ப்ரோக்ரெசிவ் எல்லாமே இருக்குது, அப்படியே விட்டுருங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. தென் வந்து டார்கெட் பிட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டார்கெட் பிட்ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டார்கெட் பிட்ரேட்டை நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா கீழே எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸ் வந்து 599 அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ அதை கம்மி பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ எம்பிக்கு நம்ம வேணுமோ அந்தளவுக்கு அவுட் எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நார்மலாக ஒரு வச்சுக்கோங்க, நான் 275 MB வச்சுக்கிறேன். ஸோ வந்து மேக்ஸிமம் பிட்ரேட் வந்து அது பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஒரு 2 பாயிண்ட் அல்லது ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க, அது ஓகே போதும். தென் வந்து எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்குது, எப்போவுமே டிஃபால்ட்டாக இருக்கும், அப்படியே வச்சுக்கோங்க. தென் வந்து எக்ஸ்போர்ட் கொடுங்க, இவ்வளோ தான், வேறு விஷயம் எதுவுமே இல்லை. வேணும்னா நீங்கள் வந்து மேலே பார்த்துக்கலாம். ஆடியோவில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, AAC அப்படி கொடுத்துக்கோங்க. ஆடியோ எப்போவுமே எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் H264 யூடியூப் குவாலிட்டி கொடுத்துட்டிங்கனாவே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.